கோலார் தங்கவயலில் முதலாக ஆக்வா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன் ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதூகல ஆட்டம் போடும் காட்சிகள், குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள், ரயில் பயணம், கொலம்பஸ், வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இடம் கோலார் தங்கவயல், பாலகிருஷ்ணா லேஅவுட், அசோகநகர் அருகில். வாருங்கள், கண்டு மகிழுங்கள், கனவுக்குள் மிதக்குங்கள். இந்த 2025 யாருக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. அண்ணா செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, மோகன் கிருஷ்ணா இங்க வந்திருக்காரு, சங்கர் சார் இங்க வந்திருக்காரு, இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. இந்த 2025 கேஜாப் மண்ல பிறந்த ஒருத்தர் ஆளு, கேஜாப் மண்ல பிறந்த ஒருத்தர் பெண்மணி, கேஜாப் மண்ல பிறந்த ஒருத்தர் லீடர் கூட நம்ம இந்த 2025க்கு நம்ம எல்லாம் இந்த சேவ் கேஜிஎஃப் எப்படி நடக்கணும், சேவ் கேஜிஎஃப் எந்த மாதிரி எடுத்துன்னு போறோம்ட்டு ஒரு நாள் யோசனை பண்ணதை இந்த சேவ் கேஜிஎஃப் என்னோட ஒப்பீனியன். நேற்று இப்போ வர்றப்பதான் நான் கேள்விப்பட்டேன், யாருன்னா பதில போனா இந்த ஊர் எம்எல்ஏ சேவ் கேஜிஎஃப் பாப்பா இப்படி கூப்பிடுதான். இந்த மாதிரி யாரும் ஆள் கூப்பிட்டு போனா பின்னால இருந்த ஒரு மீட்டிங் யார் வந்தாங்களோ அவங்க பார்த்தா சேவ் கேஜிஎஃப் பாது இருக்கிறவங்க யோசிக்கணும். சேவ் கேஜிஎஃப் உடைய சக்தி, அதோட கெப்பாசிட்டி இந்த எம்எல்ஏக்கு எவ்வளவு எஃபெக்ட் ஆகுது இங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கணும். எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க இல்லையா, ஜேடிஎஸ், சிபிஎஸ், சிஐடியு எல்லா கட்சியும், ஏடிஎம்கே எல்லாமே இருக்கு, அண்ணா சக்கர அண்ணா எல்லாமே இருக்கு. காங்கிரஸ் எங்க தூங்கல அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்த்து அவங்க தூங்க வச்சுட்டு அவங்க ஆழ்வாங்க அவங்க. பொருந்திருக்கிற ஒருத்த சிப்பாயும் ஏதோ சும்மா வரலைங்க, அடி பார்த்திருக்கிறாங்க, அண்ணா சொல்ற மாதிரி போராட்டம் பார்த்திருக்கிறாங்க, ஜெயில் பார்த்திருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் பார்க்கல, குற்றம் தெரியாத நல்ல வெளில போறதுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க தேஜம் பண்ண பிறந்தாடு. ரூபகலா அக்கா, நீங்க எதனா குற்றப்பட்டு இந்த சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு தான் படுக்க வைக்கணும்னு பார்த்தா எப்படியோ நம்ம சங்கரண்ணா படுக்க வச்சுக்கோ. ஆனா இந்த சங்கரண்ணாவும் படுக்கிறது இல்ல, இந்த மோகன் கிருஷ்ணன் அண்ணா படுத்தா கூட அண்ணா கால் பிடிச்சு அண்ணா எடுத்து பாருங்க, அண்ணா இந்த பிரச்சனை. இந்த வார்த்தை உங்களுக்கு யார் சொல்றேன்னா, கேஜிஎஃப் தங்கவயல் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் துருக்கி ஜோதி பசனா சங்கர் சார், நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் சார், சீனியர் பர்சன், ஸ்டாலின் சார் கிட்ட ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னா, கேஜிஎஃப் பண்ணா காங்கிரஸ் என்ற மைண்ட் மாட்டது. காங்கிரஸ் என்ன உண்மையான காங்கிரஸ் இல்ல, ரூபக்கா கோவிந்தக்கா காங்கிரஸ். கேஜிஎஃப் தங்கவேல் எப்படி இருக்குன்னா, ரூபக்கா காங்கிரஸ், கோவிந்தண்ணா காங்கிரஸ். நான் காங்கிரஸ் காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கேட்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சொல்றீங்க
ரூபக்க நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுது, கோவிந்தா கூட நிறைய லட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. நீங்க லட்டுவும் கொடுப்பீங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு எலெக்ஷன் வந்தா அது நகரசபை எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், அண்ணா சொல்ற மாதிரி நம்ம ரூரல் பக்கம் போனா ஜில்லா பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆகட்டும், தாலுக் பஞ்சாயத்து ஆகட்டும், அதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ஆர்டினரி எலெக்ஷன் என்று ஒரு மெம்பர் எலெக்ஷன் ஊர்ல வந்தா கூட ரூபக்கா கோவிந்த கவுடா, யாரு ரூபக்கா கோவிந்த கவுடா வந்து அந்த சூட் கேஸ்ல என்னன்னு யாருக்குமே தெரியாது. டிக்கி ஓபன் பண்ணது சூட் கேஸ் பாருன்னு சொல்றது. பாவம் நம்ம ஊர்க்காரங்க என்னன்னா தெரியும், இங்க மண்ல வேலை செய்யறவங்க, சைலண்ட்ல வேலை செய்யறவங்க, அவங்க சூட் கேஸ்ல என்ன நினைச்சிருப்பாங்க, காசு தான், நம்ம காசு பார்த்து காசு காட்டு சூட் கேஸ் காட்டு ஏமாத்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு இப்போ இவ்வளவு சேவ் கேஸ் பண்ற கூட்டம் கூட நீங்க நாசனம் பண்றதுக்கு போயிருக்கீங்க. நம்ம கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ணலாம், கடவுள் வேண்டாம். நம்ம ரூபக்கா எப்பவுமே சொல்லுது, நியாயத்துல நடக்கிறேன் நானு. என்னோட அப்பா கேட்சுங்க அப்பா வந்துட்டு தர்மத்துல போனவன் கத்து கொடுத்துருக்கிறாரு. இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணா என்னோட அண்ணா சைக்கிள் தர்மத்துல ஜெயிச்சாரா அநியாயத்துல ஜெயிச்சாரு. அண்ணா அண்ணா தாய்க்கு அநியாயம் நீங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் ரூபக்காவுக்காகட்டோ இல்ல காங்கிரஸ்ல என்னோட கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த தங்கவேலுக்காக நம்ம இருக்கிறோம் யாரெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, அவங்க நான் ஒரே ஒரு பிரச்சனை கேட்கிறேன். இங்க எல்லா கட்சிக்காரும் இருக்கிறோம், தயவுசெய்து மீடியாக்காரங்க இதுக்கு யாருன்னா கேளுங்க. மீடியா கூட வர எப்படி எடுக்குதுன்னா கோவிந்தா கூட மீடியா ரூபக்கா மீடியா போயிருக்கு. நான் பயப்பட மாட்டேன், கேஸ் போட்டா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட் காரங்க சொன்ன ஜோதி பிரசாத் அந்த மோகன் கிருஷ்ணன் ஜாஸ்தி எடுத்ததுன்னு ஒரு கேஸ் பாருங்க கோவிந்தா கூட சொன்னாங்க. கோவிந்தா கூட நான் சொல்றேன், எல்லாருமே நான் கேட்கிறேன், உண்மையான இந்த மண்ணில் பொருந்த ஒரு மன்னன் மைந்தனா ரூபக்காவோட தும்புரோ சிந்துகட்டவ நம்ம கேட்கறதுக்கு ஆகுதில்ல. கோவிந்தா கூட விட்டுட்டு லட்டு வாங்கிட்டு அங்கே எங்க இருப்பாரா, அவங்க பத்தி நம்ம பேச தேவையில்லை. இந்த மண்ணில் பொருந்த ஒரு மன்னன் மைந்தனா காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு நான் இந்த மண்ணில் மைந்தன், நான் இந்த மக்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன்ற ஒரு காங்கிரஸ் கூட எனக்கு பதில் சொல்லணும், ஒரு பப்ளிக் கூட நீங்க எனக்கு பதில் சொல்லணும். இந்த சேவ் கேஜ் ஆஃப் கூட்டத்துக்கு இன்னைக்கு நீங்க யார் கலந்துக்கல, என்ன ரீசன்? உங்களுக்கு உண்மையான இந்த கேஜ் ஆஃப் சேவ் கமிட்டி மேல உங்களுக்கு தீபாவளி நீ தாண்டி ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.